வணக்கம் மாப்பிள்ள. குட் மார்னிங். சாப்பிட்டியா செல்லம்? என்னடா பண்ற மச்சி? ஜாலியா ஆள் கேட்டீங்களா? வாழ் போயிட்டு வேலை இல்லை. ஏன் மச்சான் சோகமா இருக்க? அவங்ககிட்ட பேசியே ஒரு மாட்டேன். போன் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டேறான். மெசேஜ் பண்ணாலும் மெசேஜ் பார்க்க மாட்டேறான். எங்க பார்த்தாலும் ரீசனே சொல்லாம எங்கன்னா வெளியே சுத்திட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா ஏமால கோச்சிக்கிறான். நான் கூட இன்ஸ்டா ஸ்டோரியில பார்த்தேன், ஏதோ ஒரு பையனுக்கு பர்த்டே வெளியே போயிருந்தா. ஏய், அவன் அந்த மாதிரி நல்லா இருக்கிறான். பிரதர்னு ஆரம்பிப்பாங்க, அண்ணன் தம்பின்னு ஆரம்பிப்பாங்க, திருப்பி எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. நானே எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லடா. நான் பார்த்தது அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் இல்லடா. ஏன்டா இவ்வளவு நிமிஷம் இருக்கு? சரி உன்னையாச்சும் வளச்சுனா ஒருவேளை அப்படி இருக்குமோ? அவன் நம்மளை ஏமாத்துறாளோ? என்னடா ஒரு மாதிரி தண்ணி இங்க வந்து உட்காந்துக்கிற? லவ்ல தான் சார் பிரச்சனை. ஏன் என்னாச்சு? ஆளுக்கு என்னென்னவோ சொல்றாங்க அந்த பொண்ணை பத்தி. நான் நம்புறதா நம்பாம போறதா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா என்னடா ஆச்சு? இதுக்கலாமாடா பிளாக் பண்ண? ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கடா. அவன் முன்ன மாதிரி இல்ல மச்சான், மாறிட்டான் அவன். எல்லா பொண்ணுங்களும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காளுங்க. நீ ஏன் சொல்லு? அந்த பொண்ணு காலேஜ் சேர்ந்ததுல இருந்து நல்லா தான் பேசியிருந்தா. திடீர்னு பேசுறது இல்ல, சரியா கண்டுக்கிறது இல்ல. நான் என்ன நினைப்பேன் இப்போ? ஒருத்தன் சொல்றானே நீ அதை சந்தேகப்படாது. அதே மாதிரி டெய்லியும் பேசினாதான் லவ்னு இல்ல. அப்ப அவ என்ன லவ் பண்ணி தான் இருப்பா. அப்ப நான் தான் தப்பா புரிஞ்சுனா? ஆமா மச்சான், நீ ஃபர்ஸ்ட் அவகிட்ட பேசு. அவள்தான் மச்சான், நீ புரிஞ்சுக்கோ. எல்லா பொண்ணுங்களும் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, சினிமாலெல்லாம் பொண்ணுங்க தப்பு பண்ணுற மாதிரி காமிச்சு காமிச்சு நம்ம அதையே நம்புகிறோம். எல்லா பொண்ணுங்களும் தப்பு பண்ணுறவங்களும் இல்லை, எல்லா பையனும் தப்பு பண்ணாமலும் இல்லை. ஹலோ. ஹலோ, நான் வந்து சுஜி ஃப்ரெண்டு பேசுறேன். சொல்லுங்க. நீங்க சுஜி கிட்ட சரியா பேசுறது இல்லைன்னு சொன்னா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்களுக்கு இங்க சில ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, அதனால தான் பேச முடியல. இதனால உங்களுக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகியிருக்கு போல. ஃபர்ஸ்ட் பேசுங்க. சரி. ஹலோ. இங்கு காயங்களை ஏற்படுத்த கத்திகள் தேவையில்லை, நம்பிக்கையற்ற காதலே போதும். There are no knives to inflict wounds here. Only hopeless love is enough. And one thing,
உங்கள் துணை உங்களை உண்மையில் நேசித்தால் அவர்களை நம்புங்கள். உண்மையாக.